அனைவருக்கும் மாலை வணக்கம். அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள் முழுக்க நம்ம வருடத்திற்கு 6 பருவ காலங்கள் பார்க்குற மாரி, இது ஒரு தேர்வு பருவம். பிப்ரவரி, மார்ச் மாதம். இந்த 2 மாதங்களுமே மாணவர்கள் தேர்வுக்காக தயாராகுவதும், அந்த மாணவர்களை முடிந்த அளவு நம்மால் முடிந்த அளவு ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பரபரப்பு நிலையில் செலுத்துவதும் அவங்க அந்த பரபரப்பு நிலை உணர்வதுமான ஒரு விஷயம். ஜென்ரலா பரீட்சை, எக்ஸாம் அப்டின்னாலே எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்படின்னு பார்த்தா, பிடிக்காது அப்படின்றது வந்து எந்த வயசுக்காரங்கலாம் இப்ப சொல்றாங்க அப்படின்னா, 70, 80 வயதுல கூட பரீட்சைன்ற வார்த்தைய கேட்டா மட்டும் பிடிக்கல அப்படின்னு நாம சொல்லும் பொழுது, அந்த பரீட்சை அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடியே ஒரு பய உணர்வையும், ஒரு வித்தியாசமான திகில் உணர்வையும் தூண்டுகிறது. இதுல பரீட்சை என்பது இனி இல்லை. அப்படின்ற அளவு அத ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக நான் என்னுடைய மருத்துவக் கல்லூரி படிப்பு, பட்டப்படிப்பு முடித்தவுடன் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக நான் நினைச்சது உண்டு. இதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட நிறைய அனுபவங்கள் உண்டு. பரீட்சை அப்படின்ற விஷயத்துக்கும் எனக்கும். அதனால எப்பொழுதுமே இந்த பரீட்சை நேரத்துல குழந்தைகள படிக்க சொல்றது போதும், பரீட்சைக்கு தயாராக சொல்லும் பொழுதும், அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அழுத்தம்னு கூட சொல்ல முடியாது. அதையும் தாண்டி ஒரு ஒரு பரபரப்பும், திகிலுமான ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வ தனிப்பட்ட விதத்தில் நான் பல முறை தாண்டி வந்த அனுபவத்தால், எப்பொழுதுமே மாணவர்கள பார்க்கும்பொழுது, பரீட்சைக்கு அவங்க தயாராகக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது, எப்பொழுதுமே ஒரு ஒரு சிம்பத்தி, ஒரு இரக்கம் வந்து தன்ன போல வரும். ஸ்டூடண்ட்ஸ பார்க்கும்போது. எக்ஸாம் டைம் அப்டின்னா. ஏன்னா நமக்கும் அத பத்தின தெளிவில்ல. மாணவர்களுக்கும் தெளிவில்ல. இயல்புலயே இயல்பாகவே தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்ள தெரியாத அந்த பருவத்தர், டீனேஜ்ல. இந்த பரீட்சை அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அதிகப்படியான ஒரு அழுத்தமாக நெறைய பேருக்கு இருக்கு. மிகச் சிலர் தவிர, நெறைய பேர் வந்து நான் பார்க்கும் வரை நெறைய பேர் வந்து அத வந்து ஒரு அம் ஒரு பயம் சார்ந்த, திகில் சார்ந்த அனுபவமா தான் அணுகுறத நம்ம பார்க்குறோம். அந்த பயம் அதோடு விட்டதா அப்படின்னு பார்த்தா, எப்பொழுது வரை தொடரும்? 60 வயது, 70 வயது கிட்ட இருக்கவங்க கூட என்ட்ட சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எழுதுற மாரி நான் கனவு கண்டேன். பரீட்சை எழுதிட்டு இருக்கேன். எழுதும் பொழுது எந்த கொஸ்டினுக்கும் ஆன்ஸரே தெரியல. அல்லது எக்ஸாம் வந்து டைம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் பேப்பர வச்சிருக்கேன் நான் தான். நான் எழுதி முடிக்கல. இப்படியான வித்தியாசமான கனவுகள். இந்த கனவு கண்டு சொன்னவங்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது. 50, 60 அதாவது படிப்பு வாசனையே விட்டு 40 வருஷம், 50 வருஷம் ஆன பிறகு, அப்ப அந்த பரீட்சை வந்து எங்க போய் உள்ள போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நிஜமா அடி ஆழத்தில் போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு போயிருக்கு. அப்ப அந்த பாதிப்பானது நமக்கு 60 வயசு, 70 வயசு வர நானும் அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா, பரீட்சை முடிச்சு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சமாதானம் எனக்கு நானே பல நாள் சொல்லிப்பேன். அதேபோல திருமணத்துக்கு அப்புறமா, திடீர்னு எழுந்து உட்காந்துட்டு நைட்டு, அம் எக்ஸாம்லாம் முடிஞ்சுச்சு. நான் வந்து பிஎஸ்எம்எஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இனிமே நான் எக்ஸாம் எழுத தேவையில்ல. அப்படின்னு ஒரு தடவ எனக்கு நானே ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு திருப்பி படுத்துப்பேன். இது எந்த அளவுக்கு வந்து இந்த பரீட்சை அப்படின்றது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்றதோட வெளிப்பாடு தான். அதுல எனக்கு தனி அனுபவம் உண்டு. அந்த தனி அனுபவம்ன்றது வந்து பல்வேறு பரீட்சைகளை என்னால அட்டெண்ட் பண்ண முடியாம போனதும், பரீட்சை எழுதாமலே ஸ்கிப் பண்ணதுமான எக்ஸ்ட்ரீம் அதாவது உச்சகட்ட அனுபவங்களும் உண்டு. நேரத்துக்குள் எழுதி முடிக்க முடியாமல், ஒரு பதட்டத்தில் எல்லாமே தெரிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி, இப்படியான தேர்வு சார்ந்த எல்லா விதமான அனுபவங்களும் உண்டு. அதனால இந்த சீசன் வெயில் காலம், கோடை காலம், முன்பனி, பின்பனிலாம் பார்த்தது போக, இப்படி ஒரு சீசன் இருக்கு. எக்ஸாம் சீசன்னு ஒண்ணு இருக்கு. இந்த எக்ஸாம் சீசன் வந்து கரெக்ட்டா இந்த மார்ச், ஏப்ரல் அந்த காலகட்டம். நல்லா வேப்பம் பூக்கள்லாம் பூத்திருக்கும். பரீட்சைக்கு படிக்கக்கூடிய அந்த காலகட்டம்னா, அந்த பருவ காலத்தில வேப்பம் பூக்கள் எல்லாம் பூத்திருக்கும். வேப்பம் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கக்கூடிய
அந்த பருவ காலங்கள்ல மருத்துவக் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், மற்ற பள்ளி படிப்பாக இருக்கட்டும், இந்த வேப்பம்பூ பூத்து தரையில உதிர்ந்திருந்தத பார்த்தாலே ஒரு குட்டியோண்டு ஒரு அதோட இணைத்து கொண்டு ஒரு திகில் வந்துரும். அச்சச்சோ! எக்ஸாம் சீசன் இது அப்படின்னு. அந்த மாரி மாணவர்கள் அந்த பரீட்சையை கண்டு பயப்பட தேவையில்லை அப்படின்றது முதன்மையான சொல்றது ஈஸி. சொல்றது எளிமையா சொல்லிட்டு போயிரலாம். இன்னைக்கு எக்ஸாம்லாம் நம்ம முடிச்சுட்டோம். இனிமே நம்ம பரீட்சையே கிடையாது. அதனால நம்ம எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். அதனால் வரக்கூடிய அந்த பயத்தை எதிர்கொள்வது எப்படி? நம்ம இதெல்லாம் தனி. பரீட்சைக்கு படிக்கிறோம், படிக்கல இதெல்லாம் தனி. அந்த படிப்பதற்கே என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா, ஒரு பதட்டமில்லாத மனநிலை தேவைப்படுகிறது. உண்மையிலேயே நம்ம பரீட்சைக்கு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ட நம்ம கையில குடுத்து, 1 வருட சப்ஜெக்ட்டையும் சேர்த்து நம்ம கையில குடுத்து, 4 நாள் இத வந்து சும்மா இந்த புக்கெல்லாம் புரட்டி பார்த்துட்டு, இதுலருந்து ஏதாவது ஒரு குவிஸ் கேட்போம், ஒரு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு 4 நாள், 5 நாள் அல்லது 1 வாரம் சிரத்த எடுத்து படித்தாலே படித்து முடிக்கக்கூடிய பாடங்கள் தான் அத்தனையுமே. ஆனா, நமக்கு வந்து அது 1 வருடம் தாண்டியும் அந்த பரீட்சை நேரத்தில மறக்குது, திரும்ப ரிவைஸ் பண்ணணும். இந்த மாரி அத்தனைக்கும் காரணம் என்ன அப்டின்னா, ஒரு நிதானமில்லாத பதட்டமான மனோபாவம் தான். அப்ப இந்த பதட்டம் இல்லாத மனோபாவத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, பரீட்சை அப்டின்றது வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையில ஜெயிக்கிறதற்கான ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அந்த பகுதியே வாழ்க்கையாகி விடாது. ஓப்பன் சேனல்ல சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கிறது. பரீட்சையில் தோல்வி பெற்ற பலரும் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதனால பரீட்சை அப்படின்ற ஒன்ற மட்டும் நம்ம வந்து நினைத்து பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திரும்பவும் நான் உட்பட. எத்தன பரீட்சையில எத்தனை தோல்வி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் ஆயிறக்கூடாது. அதனால நான் இப்ப சொல்லல. அப்ப நம்முடைய லட்சியங்களை அடைவதற்கும், இந்த பரீட்சைக்கும் ஏதாவது பெரிய அளவு சம்மந்தம் இருக்கான்னா, ஓரளவு இருக்கு. ஒரு பார்ட். அது ஒரு பகுதி. பதட்டமில்லாமல் ஒரு காரியத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு சின்ன பயிற்சியா கூட நம்ம எடுத்துக்கலாம் அத. நிஜ வாழ்க்கைக்குள்ள போகும்பொழுது, நிஜமான பரீட்சைகள் பல விஷயங்கள நம்ம சந்திப்போம். ஆனா, அந்த நிஜமான பரீட்சைகள் கூட நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியறதில்ல. ஏன்னா, நம்ம பதட்டம் இல்லாமல் அத அணுகும் பொழுது, அது எளிமையானதா ஆயிருது. இது முழுமையான பதட்டத்தோட அணுகுவதால் தான் 60 வயசு, 70 வயசானாலும் எக்ஸாம் எழுதுற மாரி, எக்ஸாம்ல பெல் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்ஸர் மறந்து போற மாரி, கொஸ்டின் பேப்பர தொலைக்கிற மாரி, ஆன்ஸர் பேப்பர தொலைக்கிற மாதிரி, இப்படியான கனவுகள்லாம் வர்றதுக்கு காரணம், அது வந்து ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துறதுனால தான். இது நமக்கு மட்டும் இல்ல, நமது குழந்தைகளுக்கும் அதே அதே நிலையில தான் அவங்க இருக்காங்க. இன்னும் பெரிய அளவுக்கான மாற்றம்லாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா, அத விட நம்ம பதட்டம் அடைந்தத விட கொஞ்சம் அதிகமான பதட்ட நிலையில தான் இருக்காங்க. அப்ப இந்த பதட்ட நிலை வராமல் முதல்ல எப்படி பரீட்சைய அணுகுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம இன்னைக்கு ஒரு 5, 6 முத்திரைகள். ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு முத்திரை நம்ம பார்ப்போம். முதலில் இப்ப ஜனவரி மாதம். எப்படியா இருந்தாலும் பரீட்சை வந்து பிப்ரவரி மாதமோ, மார்ச் மாதமோ வரப்போகுது. அப்போ அன்று வரக்கூடிய பரீட்சைக்கு இன்று பதட்டம் இல்லாமல் தயார் செய்வதற்கு தாராளம் 1 மாதம்ன்றது ரொம்ப அதிகப்படியான நேரம். அன்று வரக்கூடிய பரீட்சைக்கு இன்று பதட்டம் இல்லாமல் தயாராவது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நம்ம பார்த்தோம், பதட்டம் அப்படின்ற உணர்வ விட்டு நம்ம வெளிய வரணும். பயம், பதட்டம் அப்படின்ற உணர்வ விட்டு நம்ம வெளிவர வேண்டியதா இருக்கிறது. எப்படி பயத்தை விட்டும், பதட்டத்தை விட்டும் வெளிவருவது? அப்படின்னா, ரொம்ப எளிமையா, நமக்கு என்ன நமக்கு என்ன மாதிரியான சிம்ப்டம் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து முத்திரைகள வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏற்கனவே பல நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முத்திரைகளானது நமது கைகளுக்கும், நம்மளுடைய மனதிற்கும் நேரடியாக தொடர்பு உள்ளது. இந்த முத்திரைகளை நாம் பிரயோகம் பண்ணும் பொழுது, உடனடியாக நம் மனநலம் சார்ந்த பல்வேறு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்றத நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப உடல் நலம் மட்டுமல்ல, மனநலத்தை உடல் நலத்த விட 10 படி மேல மனநலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முத்திரைகள் நமக்கு உதவுது. அதுல பதட்டம் இப்ப வந்து அவங்களுக்கு மூச்சு திணறுது, அல்லது படிக்கும்போது வாயில மூச்சு விடுறாங்க. பேசும்போது படபடன்னு வேகமா பேசிட்டு, வாயிலே மூச்சு விட்டுக்கிட்டே பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு ஆங்சைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பதட்ட நிலை அதிகமாக உள்ளதுன்னு அர்த்தம். பேசும்பொழுது வார்த்தைகள் நிதானமாக வரவில்லை. ஒரு படபடப்பு உணர்வோடு, வாயில் மூச்சு விட்டுக்கொண்டு,
அந்த மாதிரியான சிம்டம் இருந்தது அப்படின்னா, நாம் அந்த குழந்தையை அல்லது நாம் செய்ய வேண்டிய முத்திரை என்னன்னா, வாயு முத்திரை. நம்முடைய கட்டை விரலோட அடிரேகையில ஆள்காட்டி விரலோட நுனியை வைத்துக்கொண்டு, இது நம்ம வகுப்புல பார்த்துருப்போம். எவ்வளோ தெளிவா பார்த்துருப்போம். எப்படி கரெக்ட்டா பொசிஷன் பண்றது அப்படின்றத. நம்ம இஷ்டம் போல இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த முத்திரை வேலை பார்க்குமானா, வேலை பார்க்காது. இந்த கட்டை விரலோட அடி ரேகையில ஆள்காட்டி விரலுடைய நுனியை, கட்டை விரலோட அடி ரேகையிலயுமே மேல் பாதியை விட்டுட்டு கீழ் இருக்கக்கூடிய பாதியில ஆள்காட்டி விரலுடைய நுனியை நல்லா அழுந்த பதித்து, மீதி உள்ள 3 விரல்களை நன்றாக நீட்டிவிட்டு, கட்டை விரலால ஆள்காட்டி விரலோட நடுப்பகுதியில அழுத்தி வச்சுக்கிறோம். இவ்வளோதான். இப்படியாக உள்ளங்கை மேல் நோக்கன பொசிஷன்ல படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த வாயு முத்திரைக்கு மட்டும் எந்த விதமான பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எந்த நேரம்னாலும் செய்துக்கலாம். நடக்கும்போது, உட்கார்ந்திருக்கும்போது, படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, படிச்சுட்டு இருக்கோம் புக்க வச்சு, நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பேஜ் நம்ம பாட்டு என்ன பண்ணலாம்? கை பொசிஷன் இப்படி வச்சுட்டு, ஒரு பேஜ் ஒரு கை வச்சு திருப்பி நம்ம பாட்டுக்கு தொடர்ச்சியாக வாயு முத்திரை கையில வச்சிருக்கலாம். வாயு முத்திரை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிராணயாமம் பண்ணா கூட நம்மளோட நம்மளுடைய சுவாசம் ஆழமாக மாறாது. ஆனால் வாயு முத்திரையை கைகளில் வைக்கும் பொழுது நமது சுவாசமானது நம்மளுடைய என்ன ஆகுது அப்படின்னா நிதானமாகவும் படபடபடான வேக வேகமாக ப்ரீத் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மூச்சானது நிதானமாகவும் ஆழமானதாகவும் மாறுகிறது. அப்போ மூச்சு ஆழமானதாகவும் நிதானமாகவும் மாறும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி, ஒரு பதட்டமில்லாத ஒரு திடமான தன்மை கிடைக்கிறது. அந்த பதட்டமில்லாத தன்மையில இருந்து நம்முடைய பாடங்களை படிக்கும் பொழுது, மனப்பாடம் செய்யும் பொழுது, ரொம்ப மிக மிக எளிமையாக என்ன பண்ண முடியும் நம்மளால? மிக மிக எளிமையாக நெறைய போர்ஷன் இருக்கு, நெறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அத மிக மிக எளிமையாக நம்மளால உள்வாங்கிக் கொள்ள முடியும். வாயு முத்திரை செய்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாயு முத்திரைக்கு நேரம் கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு 20 நிமிடம் 2 வேலை பண்ணணும். இந்த பர்ட்டிகுலர் டைம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரம் தான் பண்ணணும், அந்த நேரம் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த பொசிஷன்ல தான் உட்கார்ந்து பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. அதனால எந்த நேரமானாலும், எந்த பொசிஷன்லனாலும் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பல்லாம் வாயு முத்திரை செய்து கொண்டு, ஒரு நாளைக்கு 2 வேளை வாயு முத்திரை செய்து, நம்முடைய மனதளவில் இருக்கக்கூடிய பதட்டத்தை என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கொள்ளலாம். ஒரு நிதானத்துக்கு வந்துரலாம். இந்த நிதானத்தில் இருந்து கொண்டு நாம படிக்கும் பொழுது, அது மிகப்பெரிய பாடத்திட்டம், ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்றது கூட, நிதானத்துடன் படிக்கும் பொழுது என்ன ஆகுது? ரொம்ப எளிமையாகுது. அப்போ வாயு முத்திரை. அதற்கு அடுத்ததாக வாயு முத்திரையில பரவாயில்ல, ஓரளவுக்கு மனம் வந்து செட்டில் ஆயிருச்சு படிப்பதற்கு. இப்ப அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாசம் எக்ஸாம். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். கொஞ்சம் அதிகமான ஒரு மன ஊக்கம் வேண்டும். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி கேட்கலாம். அல்லது ஏதாவது மோட்டிவேஷன் சாங் கேட்கலாம். அதெல்லாம் தாண்டி நம்மை நாமே ஃபைட்டர் மோட்ல பரீட்சை என்னதான் நம்ம கதை சொன்னாலும், என்னதான் நம்ம வந்து சமாதானம் சொன்னாலும், இந்த பரீட்சை அறை அப்படின்றது, நம்ம பரீட்சை எழுதக்கூடிய அறைன்றது ஒரு போர்க்களம் போல தான் நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துக்குள்ள ஆன்சர்லாம் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். அப்ப ஒரு ஒரு சிறிய போராட்டம் தான் அது. அப்ப அந்த போராட்டத்தை எதிர்கொள்வதற்கான மனோபலம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம இப்ப தனித்தனியா முத்திரைகள் பார்ப்போம். மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி அப்புறம் யார் எதை பார்ப்பதுன்னு பார்க்கலாம். அப்படி போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் வேணும் அப்படின்னா, அதற்கு நாம செய்ய வேண்டிய முத்திரை என்னன்னா முஷ்டி முத்திரை. முஷ்டி முத்திரைன்றது நம்மளுடைய 5 விரல்களையும் சுருட்டி பிடிச்சு மடக்கணும். சுருட்டி மடக்கணும்னா விரல் நுனிகளானது விரலோட அடி ரேகைக்கு வந்துரணும். விரல் நுனிகளானது விரலுக்கு அடியில வந்துருச்சு. விரல் நுனி அடி. அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு, அப்படியே சுழற்றி, கட்டை விரல வச்சு இந்த நடு விரல் மோதிர விரல் கிட்ட வச்சு அழுத்தம் குடுத்துரும். இவ்வளோதான். இதன் பெயர் முஷ்டி முத்திரை. இந்த முஷ்டி முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சோர்ந்து போய் எக்ஸாஸ்ட் ஆயிறீங்கன்னு வைங்களேன், என்னால இதுக்கு மேல முடியாது. அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டாலும், அந்த நிலையிலிருந்து திரும்ப சொல்லுவாங்க. எப்படி சாம்பலிலிருந்து திரும்ப எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை போல, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா 0 இல்ல. மைனஸ்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? மீண்டு எழுந்து வர முடியும். முஷ்டி முத்திரை மூலமாக. முஷ்டி முத்திரை அவ்ளோ எஃபெக்டிவான முத்திரை. நமக்கு போராடுவதற்கான தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது முஷ்டி முத்திரை. வாயு முத்திரை என்ன பண்ணும்? மூச்சை நிதானப்படுத்தும். முஷ்டி முத்திரை என்ன செய்யும்?
போராடுவதற்கான ஒரு தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் கொடுக்கும். அடுத்ததா, இதெல்லாம் எவ்வளோ நேரம் பண்ணலாம்? வாயு முத்திரை பார்த்தோம். 20 நிமிடம், ஒரு நாளைக்கு 2 வேள பண்ணலாம். அல்லது ரொம்ப ஆங்ஸியஸா இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாரியா நிதானமே இல்ல, படபடன்ற மாரி ஒரு சென்சேஷன்ல இருக்கீங்கன்னா, அந்த நேரமே வாயு முத்திரையை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 வேள அப்படின்றது பார்த்தோம். அது போக எப்பொழுது படபடப்பும், டென்ஷனும் இருக்கோ, அந்நேரம் வாயு முத்திரை தாராளமா செய்துக்கலாம். அடுத்ததாக முஷ்டி முத்திரை பார்த்தோம். முஷ்டி முத்திரை எவ்வளோ நேரம் செய்யலாம்? எப்படி செய்யலாம்? அப்படின்னு பார்த்தா, காலையில ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம். அல்லது எப்போ வந்து கம்ப்ளீட்டா மனதளவில் எக்ஸாஸ்ட் ஆகுறீங்களோ, உடம்பளவுல இல்ல. உடல் அளவுல எக்ஸாஸ்ட் ஆகும்போது இல்ல. மனதளவில் எப்பொழுது முழுமையாக இதுக்கு மேல என்னால முடியாது, அந்த முடியாது அப்படின்ற சொல் எப்ப நம்ம மனசுல இருந்து அல்லது வாயிலிருந்து வருதோ, அப்ப அதை முடியாததை முடிய செய்வதற்கான முத்திரை தான் முஷ்டி முத்திரை. முடியாதுன்ற வேர்ட் உங்க வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது முஷ்டி முத்திரை. ஒரு நாளைக்கு காலையில ஒரு 5லிருந்து 10 நிமிடம் போதுமே போதும். தாராளம் 10 நிமிஷம் பண்ணாலே நம்முடைய எனர்ஜி லெவல் எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னா, முஷ்டி முதிரைய காலையில ஒரு 10 நிமிஷம், இரவு ஒரு 10 நிமிஷம் தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, இப்ப ரோட்ல நடந்து போறீங்க அப்படின்னா, எதிர்த்து யாராவது வந்தா அவங்கள பஞ்ச் பண்ணணும் போல எனர்ஜி வரும். நான் எதற்காக இத சொல்றேன் அப்படின்னா, அந்த உணர்வு நிலை எல்லாமே இந்த முத்திரை பண்ணும்பொழுது கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அப்ப எதிர்த்து வருபவர்களை ஒரு பஞ்ச், ஒரு குத்து அந்த அளவுக்கான என்ன பண்ணும்னா, உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜிய வந்து அதிகப்படுத்தும். மனோபலத்தை அதிகப்படுத்தும். மன தைரியத்தை அதிகப்படுத்தும். போராடக்கூடிய குணத்த குடுக்கும். முடியாது, என்னால முடியல, என்னால முடியாது அல்லது குழந்தைகள் என்னால முடியலன்ற வார்த்தைய பிரயோகம் பண்ணிட்டாங்கன்னா, யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வைக்க வேண்டிய முத்திரை முஷ்டி முத்திரை. என்னால முடியல, என்னால முடியாது, இதுக்கு மேல முடியாது, சுத்தமா முடியல, போதும். இந்த மாரியான வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா, அவங்கள முஷ்டி முத்திரையில ஒரு 10 நிமிடம் உட்கார வச்சிருந்தீங்க அப்படின்னா, திரும்ப எந்த விஷயத்த அவங்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவர்களே என்ன சொல்லுவாங்க, "இல்ல நான் திரும்ப முயற்சி செய்து பார்க்கிறேன். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன்." அப்படின்ற மனோபாவத்துக்கு நம்மள வர வைக்கக்கூடியது அற்புதமான முஷ்டி முத்திரை. 5லிருந்து 10 நிமிடம் ஒரு நாளைக்கு 2 வேளை அல்லது எப்பவாவது முடியல அப்படின்ற வார்த்தை யாராவது சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவங்கள என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னா, முஷ்டி முத்திரை செய்ய சொல்லலாம். சரி. நம்ம முதல்ல வாய் முத்திரை செய்து நம்மள நிதானப்படுத்திக்கிட்டாச்சு. நம்மள ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து முஷ்டி முத்திரை செய்து எக்ஸாஸ்ட் ஆகும்போது, போதும்ன்ற எண்ணம் வரும்போது, முடியல அப்படின்ற எண்ணம் வரும்போது, முடியாது என்னால அப்படின்ற எண்ணம் வரும்போது, முஷ்டி முத்திரை செய்து நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? திரும்ப உயிரோட்டம் ஆக்கிக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததா, சரி படிக்க ஆரம்பிச்சுட்டோம். பகல் நேரம் ஃபுல்லா படிக்கிறோம், அல்லது ஸ்கூல்ல படிக்கிறோம். இந்த படிக்கக்கூடியது நமது மனதில் நன்றாக பதிவதற்கு, திரும்பவும் என்ன முத்திரைனா? சின்முத்திரை. சின்முத்திரை எப்படி செய்றது அப்படின்னா, ஆள்காட்டி விரல் நுனி, கட்டை விரல் நுனி. முதல்லயே 100% பெர்ஃபெக்ட்டாலாம் கரெக்ட் பண்ண வேண்டாம். இந்த அளவு வந்தா போதும். அதான் ரொம்ப இப்படியோ, இப்படியோ, இந்த மாரியோ, இந்த மாரியோ வைக்காம, நுனி தொட்டிருந்தால் போதுமானது. ஆள்காட்டி விரல் நுனி, கட்டை விரல் நுனி 2 விரல் நுனியும் தொட்டிருக்கணும். மீதி உள்ள 3 விரல் நீட்டப்பட்டிருக்கணும். இது பார்க்கதற்கு எவ்ளோ எளிமையா இருக்கு. ஆனா, அற்புதமான கான்சன்ட்ரேஷன குடுக்கக்கூடியது. நல்ல ஒரு மனக்கூர்மையை கொடுக்க வேண்டியது. இதுவரை சின்முத்திரை வந்து எத்தனையோ நம்ம பேட்சஸ் எடுத்திருக்கோம். 1,00,000த்திற்கு மேற்பட்டவர்கள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதுல சின்முத்திரை யாருக்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா வருதோ, யாரெல்லாம் சின்முத்திரை கரெக்ட்டா பண்றாங்களோ, யாருக்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா சின்முத்திரை வருகிறதோ, அவர்கள்ட்ட எல்லாமே ஒரு குவாலிட்டி இருக்கு. ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன குணாதிசயம் தெரியுமா? அவங்க தான் கிளாஸ்ல சக்சஸ் ஆகுறவங்க. மார்க் வந்து லீடிங் மார்க் எடுக்கிறவங்க. திரும்பவும் இது வகுப்பறைக்கும், தேர்வுக்குமான ஒரு செஷன் அப்படின்றதுனால இந்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. தேர்வுகளில் நிறைய மதிப்பெண் எடுப்பவர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக கருதப்படுபவர்கள். வெற்றி பெற்றதாக கருதப்படுபவர்கள்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஜென்ரலா லைஃப்ல வந்து நல்லா ஜெயிச்சுட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நல்ல ஒரு அ திருமணம், அ நல்ல குழந்தைகள், சரியான வயசுல திருமணம், அடுத்து குழந்தைகள், ஒரு வீடு கட்டுறது, மாத சம்பாத்தியம் அதிகமான அளவு சம்பாத்தியம் பண்றது. இதுதானே! அப்போ சின்முத்திரை செய்யும் பொழுது, தேவையில்லாத விஷயங்கள செய்யாம, தேவையானதை மட்டும் செய்து, நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நிலை.
அதாவது நம்ம இப்ப பார்த்தோம்ல, அந்த கேட்டகரியில வெற்றி அடையக்கூடிய நிலை. சின்முத்திரை செய்யும் பொழுது, நம்முடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ட்ட கேட்கிற அத்தன ஸ்டூடண்ட்டும் இதான் கேட்கறாங்க. கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கேன். கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, என்னால அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற அத்தன பேருக்கும் சின்முத்திரை. சின்முத்திரை செய்யும் பொழுது, நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப எளிமையாக மனப்பாடம் ஆகிவிடும். சின்முத்திரையோட வேறு பெயர் என்னன்னா, ஞான முத்திரைன்னு பேரு. சின்முத்திரை இதுவரை யாருக்கு பெர்ஃபெக்ட்டா கையில வருதோ, அவங்க இந்த வெளி வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா இருப்பாங்க. கட்டாயமாக. சந்தேகமே இல்லாம. அந்த சக்சஸ் எது எதுன்னு பார்த்தோம். அவங்களுடைய சம்பாத்தியம், திருமண வாழ்க்கை, குழந்தைகள் இந்த மாரியான விஷயத்துல வரக்கூடிய இந்த சக்சஸ். அப்ப சின்முத்திரை நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணோம் அப்டின்னா, முறையான அளவு சிந்தனை, தெளிவான சிந்தனை. தேவையில்லாத நெறைய சிந்தனையும் கிடையாது. சிந்தனையே இல்லாம டிப்ரஷனுக்குள்ள போறதும் கிடையாது. முறையான அளவு தெளிவான சிந்தனையோடு சின்முத்திரை செய்தால், இந்த தெளிவான சிந்தனை கிடைக்கும். இந்த தெளிவான சிந்தனை கிடைக்கும் பொழுதே, நம்ம குழந்தைங்க அத்தன பேரும் கேட்கக்கூடிய வார்த்தை, கான்சன்ட்ரேஷன் இல்ல, கான்சன்ட்ரேஷன் என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்ப சின்முத்திரை செய்தால் நிச்சயமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அடுத்ததா ஒரு முத்திரை பார்க்க போறோம். இது எக்ஸாம்க்கு பிரிப்பேர் ஆகுறதுக்கு, படிக்கிறதுக்கு சின்முத்திரை. எக்ஸாம்க்கு முன்னாடி படித்தத ஞாபகப்படுத்தி பார்க்கிறது இருக்கு இல்லையா? படிக்கிறத ரிவைஸ் பண்ணி பார்க்கிறது. படிப்பதை விட பல மடங்கு முக்கியமானது என்ன அப்டின்னா, படிக்கிறத ஞாபகப்படுத்தி பார்ப்பது. படிப்பதை ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கு, இந்த சின்முத்திரை போலவே இன்னொரு ஒரு முத்திரை இருக்கு. அர்த்த சின்முத்திரை அல்லது மூளை முத்திரை. நம்முடைய பிரெயின் செல்ஸ் இம்மீடியட்டா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இது. படிச்சுட்டீங்க. படிச்சத ரிவைஸ் பண்ணி ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க. படித்ததை ஞாபகப்படுத்தி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்க பார்க்க படித்த படிப்பின் பதிவானது ஆழமாகும். அப்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கு அப்ப ஞாபகம் வரல. என்ன படிச்சோன்றது ஞாபகம் வரல அப்டின்னா, படிச்சிருந்தா மட்டும் படிக்காம இருந்தாலாம் தன்ன போலலாம் வராது வானத்துலருந்து. படிச்சிருந்தா மட்டும், நீங்க முன்னாடியே படிச்சிருந்தா மட்டும், இந்த கட்டை விரலோட நடுரேகை இருக்குல்லவா? முழு கட்டை விரல் அதோட நடுரேகையில நம்மளோட ஆள்காட்டி விரலோட அல்லது மேல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேகையில நம்மளுடைய ஆள்காட்டி விரலோட நுனிய டச் பண்றோம். இது அர்த்த சின்முத்திரை அப்டின்னு பேரு. அர்த்த சின்முத்திரை. அர்த்தனா பாதி. சின்முத்திரைன்றது நுனி நுனி தொடணும். அப்படியே பாதி நடுவுல இருக்கிறதுனால இதன் பெயர் அர்த்த சின்முத்திரை. படித்தது ஞாபகம் வருவதற்கு ஒண்ணு இந்த அர்த்த சின்முத்திரை அல்லது மூளை முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா? இந்த கட்டை விரலோட நடு. இதோ இருக்கு. மூளை முத்திரையானது எங்கன்னா, கட்டை விரல்ல முதல் ரேகை இருக்கு. மேல இருக்கக்கூடிய ரேகை. இந்த கட்டை விரலோட நடுப்பகுதி. இத என்ன பண்றோம்? நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் அழுத்தி வச்சுட்டு மீதி 3 விரல்கள் நீட்டி வச்சுருவோம். இவ்வளோதான் சிம்பிள். ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். உண்மையிலேயே படிச்சிருந்தா, படித்தது திரும்பவும் ஞாபகம். எக்ஸாம் ஹால்ல படிச்சதெல்லாம் மறந்துச்சு, பிளாங்க் ஆயிருச்சு. முதல்ல டென்ஷன குறைக்கிறதுக்கு வாய் முத்திரை பண்ணுங்க. அதற்கப்புறமா திரும்ப நம்ம எக்ஸாம் வந்து நல்லபடியா செஞ்சுருவோன்ற நம்பிக்கை வருவதற்கு முஷ்டி முத்திரை பண்ணலாம். அதற்கப்புறமாக படித்தது உண்மையிலே படித்திருந்தால் படித்தது திரும்பவும் ஞாபகம் வர்றதுக்கு என்ன முத்திரை பார்த்தோம்? அர்த்த சின்முத்திரை மற்றும் மூளை முத்திரை. மூளை முத்திரை ரொம்ப இம்மீடியட்டா நல்லாவே ஞாபகம் வரும். படிச்ச விஷயம் எல்லாமே திரும்ப ஞாபகம் வர்றதுக்கு. இந்த மூளை முத்திரை எப்படி செய்வது? நம்முடைய கட்டை விரலோட மேல் பகுதி, மேல் ரேகை இருக்கு. கட்டை விரலோட நடு பகுதியில ஆள்காட்டி விரலோட நுனியால அழுத்தி வைத்துக்கொண்டு, ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா, படித்தது வந்து கம்ப்ளீட்டா ஞாபகம் வரும். திரும்பவும் ரொம்ப அதிகமான பதட்டம் இருக்கு அப்படின்னாலும், இந்த அர்த்த சின்முத்திரை உதவி பண்ணும். நம்முடைய மூளைக்கு நேரடியா எனர்ஜி குடுக்கக்கூடியது இந்த மூளை முத்திரை. அர்த்த சின்முத்திரைன்றது நடுவுல தொடுறது. மூளை முத்திரைன்றது கட்டை விரலோட மேல் அங்குலாஸ்தியோட நடுவுல தொடுறது மூளை முத்திரை. மூளை முத்திரை. அடுத்ததா எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பரீட்சைக்கு பிரிப்பேர் பண்றோம். படித்தத திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கிறோம். திரும்ப திரும்ப படித்ததை ஒப்பித்து பார்க்கிறோம். அதற்கு திரும்ப ஞாபகம் வருவதற்கு அர்த்த சின்முத்திரை அற்புதமா வேலை பார்க்கும்ன்றத பார்த்தோம். அடுத்ததா எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைய போறோம். நாளைக்கு எக்ஸாம். 9 மணிக்கு பரீட்சை. 8 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? உள்ள நுழைந்தாக வேண்டும். இப்போ பார்த்து ஒரு எண்ணம் வருது. கட்டாயம் பரீட்சை எழுதித்தான் ஆகணுமா? விட்டாங்கன்னா அப்படியே ஓடிடலாமே! அப்படி ஒரு எண்ணம் வருது.
உங்களுக்கெல்லாம் வரல போல இருக்கு. எனக்கு வரும். ஒவ்வொரு தடவ எக்ஸாம் ஹால் வாசல்ல நிக்கும் பொழுது, எங்கேயாவது ஓடிடலாமா? அப்படியே தப்பிச்சு ஓடிடலாமா? அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப பரீட்சை எழுதுவதற்கான ஒரு சின்ன தயக்கம். எக்ஸாம் எழுதவா வேண்டாமான்னு சிந்திக்கிற அளவுக்கான தயக்கம். பயம். இத எப்படி வெல்வது? எப்படி இத ஓவர் கம் பண்றது அப்படின்னு பார்த்தா, மண் முத்திரை. ஜென்ரலா டீனேஜர்ஸ் குழந்தைகள் மண் முத்திரை செய்யக்கூடாது. ஆனால், பரீட்சைக்கு போகக்கூடிய அந்த நாளன்று காலை தாராளமாக மண் முத்திரை செய்யலாம். ஏன்? பரீட்சைக்கு போணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா ஒரு பயமும், பதட்டமும் இருக்கு. இந்த மண் முத்திரை ஒருவேளை நான் படிக்கிற காலத்துல எனக்கு தெரிஞ்சிருந்ததாக இருந்தால், பல பரீட்சைகள ஏன்னா படிக்கிறதுக்கும், பரீட்சை எழுதுறதுக்கும் கூட பெரிய அளவு சம்மந்தம் இல்ல. ஒண்ணுமே படிக்காம இருந்தாலும், முழுக்க முழுக்க படிச்சு முடிச்சிருந்தாலும், எக்ஸாம் ஃபியர்ன்னு சொல்லக்கூடிய பரீட்சை எழுதுவதற்கான தயக்கம், அது தனி ட்ராக்ல இருக்கு. நான் முழுசா படிச்சிருந்தாலும் அதே தயக்கமும், பயமும் தான். எதுவுமே படிக்காட்டினாலும் அதே தயக்கமும், பயமும் தான். அப்போ இந்த எக்ஸாம் ஃபியர விட்டு வெளிய வரதுக்கு நாம குழந்தைகள அன்னைக்கு காலையில மட்டும் பரீட்சை எழுத போவதற்கு ஒரு சின்ன தயக்கமாவோ சொல்லலாம் மாட்டாங்க. ஜென்ரலி இருக்கலாம். அந்த தயக்கம் இருக்கலாம். சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லவில்லை என்றாலும் நம்ம என்ன பண்ணலாம், பரீட்சைக்கு போக முன்னாடி ஒரு 5லிருந்து 10 நிமிடம் வரை அவர்கள என்ன முத்திரை செய்ய சொல்லலாம்? மண் முத்திரை செய்ய சொல்லலாம். 2 கைகளையும். நம்ம 8வே வகுப்புல இருக்க அத்தன பேருக்கும் தெரியும். மண் முத்திரை செய்யும் பொழுது ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் சரியாகும். ஒரு விஷயத்த தொடங்குவதற்கான பயம், தயக்கம் எல்லாம் உடைபடும். மண்முத்திரை செய்துட்டு எக்ஸாம் போனாங்கன்னா, எக்ஸாம நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி, டயத்துக்குள்ள கம்ப்ளீட்டா நிறைவு பண்ணிருவாங்க. ஏனென்றால், இந்த மண் தன்மையானது சமநிலையில் இருக்கும் பொழுது, மண் தன்மையானது நார்மலா இருக்கும் பொழுது, நமக்கு போதுமான அளவுக்கு மனோதிடம் கிடைக்கிறது. மனோதிடம் முழுக்க முழுக்க மனோதிடம் கிடைப்பதற்கு இந்த மண் முத்திரை. ஏதாவது வேலை, இப்ப வந்து எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்க்கறனால இன்னைக்கு எக்ஸாம்னு சொல்றோம். அப்படி அல்லாமல், எந்த வேலையா இருந்தாலும் ஒரு வேலைய போஸ்ட்போன் பண்ணணும், தள்ளி போடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அந்த வேலைக்குள்ள என்டர் ஆகக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா, முதல் முதல் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, மண்முத்திரை செய்து கொள்ள வேண்டும். மண்முத்திரை செஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த போஸ்ட்போன் பண்ற தள்ளி போடக்கூடிய குணமும் மாறும். அதே நேரத்துல மண்முத்திரை செய்யும் பொழுது, மன திடமும் கிடைக்கும். ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய என்டர் ஆயிட்டாங்க. ஹால்க்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னா, அற்புதமா அழகா பரீட்சை எழுதிருவாங்க. ஆனா, அந்த ஹால்க்குள்ள என்டர் ஆறதுக்கு, உள்ள போறதுக்கு பரீட்சை பேப்பர் பார்க்கறதுக்கு, கொஸ்டின் பேப்பர பார்க்கறதுக்கு தயக்கமாகி நெறைய பேர நான் சந்திச்சிருக்கேன். அப்போ அந்த தயக்கத்தை விட்டு வெளிவருவதற்கு மண்முத்திரை. ஒரு 5 நிமிஷம் பண்ண வச்சீங்கனாலே போதும். அதே மாரி ஜெனரல் டேஸ்ல குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்றாங்க, கிளம்பாம அடம் பிடிக்கிறாங்க அப்டின்னா, ஒரு 5 நிமிடம் மட்டும் மண்முத்திரை செய்ய வச்சுட்டீங்கன்னா, எந்த கம்ப்ளைண்ட்டும் எதுவுமே இருக்காது. பேக்க தூக்கி அவங்களே தோள்ல போட்டு அவங்களே நடந்து போவாங்க. மண்முத்திரை ஒரு விஷயத்த தொடங்குறதற்கான தயக்கத்தை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. அடுத்ததா, சரி பயத்த போக்குறதுக்கு முஷ்டி முத்திரை கத்துக்கிட்டாச்சு. ஒரு பரபரப்பான எண்ணம் இருக்குன்னா, அத சரி பண்றதுக்கு வாய் முத்திரை கத்துக்கிட்டாச்சு. கான்சன்ட்ரேஷனோட படிப்பதற்கு சின் முத்திரை கத்துக்கிட்டோம். அர்த்த சின் முத்திரை கத்துக்கிட்டோம். மூளை முத்திரை கத்துக்கிட்டோம். சின் முத்திரைனா இது. அர்த்த சின் முத்திரைனா நடுவுல இருக்குது. மூளை முத்திரைனா இந்த பகுதியில இருக்குது. அவ்வளோதான். அப்ப நல்ல கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட படிக்கிறதுக்கு இந்த 3. அடுத்ததாக ஒரு பரீட்சை இருக்கு. அத எழுதுவதற்கான தயக்கம். என்டர் ஆகுறதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கான தயக்கம். என்டர் ஆயிட்டாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு எக்ஸாம வந்து கடகடன்னு எழுதி முடிச்சுருவாங்க. ஆனா, அதை தொடங்குவதற்கே ஒரு தயக்கம் இருக்கல்லவா? அந்த தயக்கத்த சரி செய்வதற்கு மண் முத்திரை பார்த்தோம். அடுத்ததாக, எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. மண் முத்திரை செய்து தைரியமா எக்ஸாம் ஹால்க்குள்ள நுழைந்தாகி விட்டது. இனி அடுத்து நம்ம படித்ததை ஞாபகப்படுத்தி நம்ம பேப்பர்ல பிரசன்ட் பண்ணணும். அந்த கண்டிஷன்ல எந்த முத்திரை பயன்படும் அப்படின்னு பார்த்தா, திரும்பவும் மூளை முத்திரை பயன்படும்.
எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கை பேனா வச்சு எக்ஸாம் எழுதினாலும், இன்னொரு கையில ஏன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து ஆ ஞாபகம் இருக்கா? இல்லையா? அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. நம்ம ஒரு கையில வந்து எக்ஸாம் எழுதுறோம். இன்னொரு கையில என்ன பண்றோம்? இந்த மூளை முத்திரை வைத்துக் கொள்கிறோம். குழந்தைகள்ட்ட இத கட்டாயம் கன்வே பண்ணுங்க. இந்த மூளை முத்திரையானது அவங்க படிச்ச எல்லாத்தையும் படிச்சிருந்தா மட்டும், படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் இது. அவங்க படிச்ச எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? திரும்ப ஞாபகப்படுத்துவதற்கு உதவி செய்யும். சரி, எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்சாச்சு, படிக்க ஆரம்பிச்சாச்சு, பரீட்சை எழுத ஆரம்பிச்சாச்சு. தடையில்லாம பரீட்சை சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததா வேற என்ன முத்திரை தேவைப்படும் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்ப படிக்கிற டயத்துல படிக்கும் பொழுது டயத்துக்கு எந்திரிக்கணும். காலையில 4 மணிக்கோ, 5 மணிக்கோ எந்திரிக்கணும். எந்திரிக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம்னு வைங்க. ஆனா கட்டாயமா 4 மணிக்கோ, 5 மணிக்கோ எந்திரிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, சங்கல்ப முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு. கட்டவிரல் நுனியோட மீதி 4 விரல் சேர்த்து வைக்கணும். எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கேட்கிறீங்க என்ட்ட கான்சன்ட்ரேஷன் இல்ல, கான்சன்ட்ரேஷன் இல்ல. அந்த கான்சன்ட்ரேஷனா வர வைக்கக்கூடிய முத்திரை. ஏன்? 5 விரலையும் ஒண்ணா கூச்சி வச்சிருக்கோம். கட்டை விரலோட மீதி இருக்கக்கூடிய 4 விரலும் குவிந்து இருக்கிறதுனால, நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன வர வைக்கிறதுக்கான முத்திரை. அதோடு கூட காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும். யாரோ ஒரு ஃப்ரெண்ட உங்க கூட படிக்கிறதுக்கு கூப்ட்டுருக்கீங்க அப்டின்னா, அதிகாலை பொழுது எழுந்திரிக்கிறதுக்கு இரவே என்ன பண்ணலாம், தூங்க போம்போது, நான் காலை இத்தன மணிக்கு எழுந்திரிக்க வேண்டும் சொல்லிட்டு அலாரம் எந்த அலாரம்னா நம்ம தான். நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டு, கைகள்ல இந்த சங்கல்ப முத்திரை வச்சுட்டு 5லருந்து 10 நிமிடமே அதிகம். கையில சங்கல்ப முத்திரை வச்சுட்டு, நம்ம எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணுமோ, அத்தன மணிக்கு எந்திரிக்கலாம். நைட்டு படுக்க போம்போது. ஒரு 5லருந்து 10 நிமிடம் வரை செஞ்சா, காலையில எந்திரிக்க வேண்டிய டயத்துக்கு டான்னு எந்திரிச்சிரலாம். அதனால இதுவும் சிலருக்கோ, பலருக்கோ பயன்படும். இப்ப என்ன முத்திரை பார்த்தோம்? கீதா மேம், நீங்க உங்க எக்ஸாம் பார்க்குறீங்களா? உங்க பசங்களுக்காக பார்க்குறீங்களா? மேடம் 2த்துக்கும் இல்ல மேடம். ஜஸ்ட் 2த்துக்கும் இல்ல. தெரிஞ்சுக்க 2த்துக்கும் இல்ல. தான். ஏன்னா என் பையன் எம்பிஏ முடிக்க போறான். ஓகே, எப்படி நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த அளவு வளர்ந்துட்டாங்க. ஓகே. சோ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா மேடம்? எல்லா நாலேஜும் நம்மளுக்கும் தேவை. யாருக்காவது சொல்லி தரலாமேங்கிறதுனால தான் நிச்சயமா, மேடம். நிச்சயமா சொல்லி தரலாம். நம்ம அலார்ம் இல்லாம டயத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணக்கூடியது சங்கல்ப முத்திரை. கட்டை விரல் நுனியோட மீதி இருக்கக்கூடிய 4 விரல் நுனியும் சேர்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். அடுத்ததா ஒரு முத்திரை பார்க்க போறோம். இந்த முத்திரை என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் கோஆர்டினேஷன சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. எல்லா நேரமும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. 5லருந்து 10 நிமிடம் ஒரு நாளைக்கு 2 வேள. இதன் பேரு ஆக்கினை முத்திரைன்னு பேரு. நம்மளுடைய கட்டை விரல் நுனி, சுண்டு விரல் நுனியோட சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் எல்லாத்தையும் சேர்த்து நுனிகளை தொட்டுக்கொண்டு, நடுவுல ஒரு பால் கையில வச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாரியான பொசிஷன்ல ஹோல்டு பண்ணிக்கலாம். திரும்பவும் இத 5லருந்து 10 நிமிடம் வரை பண்ணாலே ரொம்ப எஃபெக்டிவ். இப்ப குழந்தைகள் வந்து டெய்லி கூட பண்ண வைக்க தேவையில்ல. திங்கள்லேருந்து சனிக்கிழமையோ, வெள்ளிக்கிழமை வரையோ பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னா, நம்ம சனி, ஞாயிறு நாட்களில் இந்த ஆக்கினை முத்திரைய அவர்கள என்ன செய்ய சொல்லலாம்? பிராக்டிஸ் பண்ண சொல்லலாம். முடிவெடுக்கும் திறம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகும். ஆக்கினை முத்திரை. அப்ப வலது, இடது பிரெயின் கோஆர்டினேஷனால ஸ்டூடண்ட்ஸ் கேட்கலாம். எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, மேத்ஸ்ல அற்புதமா மேத்ஸ்ல 100க்கு சென்டமே எடுப்பாங்க அல்லது 98, 99 எடுப்பாங்க. இங்கிலீஷ்ல 25 மார்க் எடுப்பாங்க. இப்படியான மக்கள் நான் பார்த்துருக்கேன். அதேபோல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்ல ஓனா எழுதக்கூடிய கட்டுரைகள், கவிதைகள் இருக்கிறதுல எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. முழுமையான மதிப்பெண் எடுத்துருவாங்க. ஒரு மேத்ஸ் கால்குலேஷன்னா போட தெரியாது. ஒரு கணக்கு கால்குலேஷனா போட தெரியாது. இது காரணம் என்ன அப்டின்னா, நம்மளுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின். நம்மளுடைய ஒரு பக்க மூளையானது லாஜிக்கல் திங்கிங். இன்னொரு பக்க மூளையானது எமோஷனல் திங்கிங். அப்ப இந்த லாஜிக்கல் திங்கிங், எமோஷனல் திங்கிங் இந்த 2ல எது நல்லது? எது கெட்டது? அதாவது நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு அன்பு, நேர்மை, கருணையோட ஒரு பார்வை. ஆம், கோபம், டாமினேஷன், மற்றவர்களை ஆளுதல், இந்த மாரியான ஒரு விஷயம். இது நம்மளுடைய வலது மூளை, இடது மூளையினுடைய செயல்பாடு. இந்த 2ம் எப்படி இருக்கணும் அப்டின்னா, ரொம்ப அடிமையாயி போய் ஏமாளியாகவும் ஆகிவிடக்கூடாது. அதே நேரத்தில
ரொம்ப வேகமாக கால்குலேட்டிவாவும் இருந்துறக்கூடாது. இது பொதுவான வாழ்க்கைக்கு. அப்ப ஒரு 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 செக்டாரால முழுசா நல்லா மனப்பாடம் பண்ண முடியும். சொந்தமாக 4 வரி கூட எழுத முடியாது. இன்னொரு செக்டாரால சொந்தமா வந்து 400 பக்கம் கூட எழுதுவேன். ஆனா, ஒரு பக்கத்த என்ன மனப்பாடம் பண்ண சொல்லி ஒப்பிக்க சொன்னேன்னா, நான் அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருவேன். அப்ப இந்த விதமான மாறுபாடுகள் இருக்கு இல்லையா? அத ஸ்மூத் பண்றதுக்கு, அத சிங்க் பண்றதுக்கு இந்த ஆக்கினை முத்திரை உதவி பண்ணும். ஆக்கினை முத்திரை செய்யும் பொழுது நெறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆகினை முத்திரை செய்யும் பொழுது, முடிவெடுக்கும் திறன் ஷார்ப் ஆகிறத, அலர்ட்னஸ் ஜாஸ்தியா இருக்கத, நெறைய பேர் வந்து ஆகினை முத்திரை செய்யும் பொழுது ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. நம்முடைய வலது, இடது பக்கத்துடைய பிரெயின் கோஆர்டினேஷனுக்கு. மேத்ஸ் மட்டுமே நல்லா வரும். இன்னொரு சப்ஜெக்ட் வரவே வராது. இங்கிலீஷும், கிராமரும் எனக்கு ஆகவே ஆகாது. அப்படி இல்ல. இல்ல இங்கிலீஷும், கிராமரும் அற்புதமா வரும். ஆனா மேத்ஸ் மட்டும் எனக்கு ஆகவே ஆகாது. அப்படி இல்லாம, நம்ம இப்ப படிக்கக்கூடிய இந்த மெக்காலே கல்வி திட்டத்துக்கு வேற வழியே இல்ல, ஆப்ஷனே இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆக்கினை முத்திரை நம்ம செய்து கொள்ளலாம். அடுத்ததா, ஸ்டூடெண்ட்டா என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு? யாராவது ஸ்டூடண்ட்ஸ்ட்டயே நேரடியா கேட்கிறேனே. யார் சொல்லலாம்? ஸ்டூடண்ட்ஸ் யார் பக்கத்துல இருக்கீங்க? அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். கேமரா ஆஃப் கேமரா அவங்க கேமராக்கு வெளிய இருந்தாலும் பரவால்ல. பேரண்ட்ஸ் வந்து கை உயர்த்துங்களேன். ஸ்ரீமான் சார். அவரோட வயசு என்ன ஆகுதுன்னு தெரியலையே! கை குட்டி கையா இருக்கு. அதனால வயசு என்னன்னு கெஸ் பண்ண முடியல. சுப்புலட்சுமி மேம். டி. சுப்புலட்சுமி மேம். ஒரு மாணவராக என்ன இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்றது என்ன? மேம் மாத்தாடு ஆனா கேக்குது. நல்லா கேக்குது. அந்த பிரச்சனையே வந்து படிக்கிறதுக்கே மனசே வராது. ஓகே. பிரச்சனை படிச்சா படிச்சு மார்க் எடுத்துருவேன். ஆ. ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து படிப்பேன். அதுக்கப்புறம் சரி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு தோணும். அந்த ரெஸ்ட் 1/2 மணி நேரத்தோட நிக்காது. 2 மணி நேரத்துக்கு போயிடும். அப்புறம் திரும்ப புக் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். படிக்கணுமேன்னு இருக்கும். ஆனா வேகமா படிச்சு முடிச்சுட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யலாம், பிடிச்ச வேலை பண்ணலாம் அப்படின்னு நானே மனசை தேத்திட்டு படிக்க உட்காந்துருவேன். ஓகே. கவலையே படாதீங்க. உங்களையே போல தான் எல்லாருமே அந்த காலத்துல இருந்து மனச தேத்திட்டு தான் படிக்கிறோம். இது முடிச்சிட்டோம்னா டிவி பார்க்கலாம், இது முடிச்சிட்டோம்னா போன் பார்க்கலாம், இதை முதல்ல முடிச்சிருவோம் அப்படியே மனசு தேடிக்கிட்டே உட்காந்து நானே படிச்சு முடிச்சிருவேன். ஓகே. எப்படியோ ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலான்றத வச்சு எப்படியோ படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு இது பண்றீங்க. இப்ப என்னன்னா, அவங்க பேர் தெரியல. சுப்புலட்சுமி மேம். இவங்க சொல்ற பிரச்சனை தான் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சொல்றது. என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல, இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா, அதற்கு அடித்தளம் எங்க சரி பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? அதிகமான மதிப்பெண் வாங்கணும் அப்படின்ற ஃபோர்ஸ் இல்லாம, எதை நோக்கி நம்ம போணுன்ற அந்த லட்சியத்துல போய் சரி பண்ண வேண்டியிருக்கு. அதிகமான மார்க் வாங்குறத நம்ம லட்சியமா வைக்காம, ஏதோ ஒரு பெரிய விஷயம் அடைய வேண்டும். அதற்கு இந்த மார்க் வந்து ஒரு டூல், ஒரு பாதை அப்படின்னு ஆயிருச்சு அப்படின்னா, இவங்க சொல்ற மாரியான அந்த படிக்கணுமே அப்படின்னு படிக்கக்கூடிய தன்மை ஏற்படாது. அதுக்கு என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வெற்றி முத்திரை. வெற்றி முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கைகள்ல ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே செய்தே ஆக வேண்டிய ஒரு முத்திரைனா வெற்றி முத்திரை தான். நம்முடைய கைகள்ல விரல்கள அந்த அடி ரேகையில சுருட்டி பிடிச்சு கட்டை விரல மேல் நோக்கி நிமிர்த்தி வச்சிரும். இந்த பொசிஷன் வந்து பண்ணும்பொழுது கரெக்ட்டா கைகள் நேரா இருக்க மாரி, ஒண்ணு டேபிள் மேல இந்த மாரி டேபிள் முன்னாடி வச்சு பண்ணலாம். அல்லது நாம் சம்மணம் போட்டு உட்கார்ந்தோம்னா, நம்ம மடி மீது ஒரு தலையணைய வச்சு தலையணையில இப்படி கை வைக்கணும். ஏன்னா, இந்த இந்த இடத்துல கரெக்ட்டா எல் ஃபார்ம் ஆயிருக்கணும். இது மேலயும் போக்கூடாது, கீழயும் போக்கூடாது. இப்ப வெற்றி முத்திரை செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பரீட்சை தான் பெருசு அப்படின்ற எண்ணத்த விட்டு வெளிய வர முடியும். அடுத்ததா பொதுவா எல்லாரும் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நைட் ஸ்டடி. நான் நைட் ஸ்டடி பண்ணா நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து படிச்சா காலையில ரொம்ப டல்லா இருக்கு, தூக்கம் வருது. இது இயல்பானது தான். நிச்சயமா இரவு என்பது தூங்குவதற்காக படைக்கப்பட்ட இரவ வந்து என்ன பண்றோம் நம்ம? விழித்திருக்கோம். அப்போ வந்து அந்த சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாமே என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். அப்ப அப்படி வராமல் தடுப்பதற்கு என்ன செய்றது? எக்ஸாம் சமயத்துல இன்டென்சிவா படிச்சாகணும். இப்ப நான் சட்டதிட்டம்லாம் கரெக்ட்டாலாம் ஃபாலோ பண்ண முடியாது. அ இப்ப தூக்கம் வந்து எனக்கு அ வராத நேரத்துல தான் என்னால படிச்சுக்க முடியும். நீங்க வந்து இந்த டயத்துக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. அப்படின்றவங்களுக்கு ஒரு முத்திரை இருக்கு. என்னன்னா, இரவு எவ்வளவு விழித்திருந்தாலும் சோர்வே ஆகாது. பிராண முத்திரை.
நைட்டு எவ்வளோ நேரம் முழிச்சு படிச்சீங்கனாலும், அடுத்த நாள் நைட்டு முழிச்சிருந்தோம் அப்படின்ற சோர்வே இல்லாம, டயர்ட்னஸே இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு பிராணமுத்திரை. அதனால தான் பரீட்சை சமயத்துல உணவுல ஒரு கட்டுப்பாடு வேணும்னு சொல்றது. ஏன்னா, உணவுல கட்டுப்பாடு ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்துட்டோம்னா, நல்லா அருமையா தூங்கிடலாம். உணவுல ஏன் கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றதுன்னு பார்த்தா, உணவின் அளவை குறைக்க வேண்டும். உணவோட குவான்டிட்டி அளவ குறைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல பிராணசக்தி இயங்குவதற்கான இடம் இருக்கும். அப்ப பிராணசக்தி இயங்கும் பொழுது, நம்ம சோர்வாக மாட்டோம், டயர்ட் ஆக மாட்டோம். இரவு நேரத்துல முழுக்க முழுக்க நம்ம தூங்காம முழிச்சிருந்து படிச்சா கூட, காலையில எழுந்து 20லேருந்து 40 நிமிஷம் வர நம்ம பிராணமுத்திரை செய்துட்டோம் அப்படின்னா, அந்த இரவு விழித்திருந்து படுத்ததுக்கான சோர்வே இருக்காது. அதே நேரத்துல நைட்டு தூக்கம் வருது, தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நைட்டு அரை வயிறு உணவு. அரை வயிறு உணவு எடுத்துட்டு, நைட் ஒரு 10 மணிக்கிட்ட பிராணமுத்திரை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த இரவு முழுக்கவே என்ன செய்யாது, பெரிய அளவுக்கு அழுத்தமான தூக்கத்துக்குள்ள நம்ம போமாட்டோம். அப்ப விழித்திருந்து படிக்கிறதற்கு முன்னாடியும் பிராணமுத்திரை செய்யலாம். அதே மாரி விழித்திருந்து படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், பிராணமுத்திரை செய்து இரவு கண் விழித்து படிக்கிறதுக்குள்ள சோர்வை நம்ம விட்டு அனுப்பி விட்டுறலாம். அடுத்ததாக, இப்ப இதுவரை எத்தனை முத்திரைகள் பார்த்திருக்கோம். இது எத எத எப்பப்ப பண்றது அப்படின்றது வேற ஒண்ணு இருக்கு. என்னென்ன முத்திரைகள் பார்த்தோம்? சைலஜா குறிப்பெடுத்திருக்கீங்களா எதுவும்? அல்லது பரீட்சை டென்ஷன்ல எதுவும் இருக்கீங்களா? மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன் மேம். ஓகே. கிட்ஸ் செஷன்ல உங்கள பார்த்தது. எஸ் மேம். ஓகே. இப்ப இப்ப ஆரம்பத்துல இருந்து எத்தனை முத்திரைகள் பார்த்திருக்கோம் சைலஜா? மேம் வாயு முத்திரை மேம். சரி. ஃபர்ஸ்ட் பார்த்தது வாயு முத்திரை. அடுத்து? முஷ்டி முத்திரை மேம். முஷ்டி முத்திரை. ஓகே. ஸ்டின் முத்திரை மேம். முஷ்டி முத்திரை பண்ணி அதனால ஒரு ஆத்திரமும் மூர்க்கமும் வந்தாலும் சின்முத்திரை தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கோபத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். சின்முத்திரை. அடுத்து அதுக்கப்புறம் பிரெயின் முத்திரைன்னு ஒரு சொன்னீங்க மேம். சின்முத்திரையிலே 2 வேரியேஷன் இருக்கு. ஒன்னு அர்த்த சின்முத்திரை, இன்னொரு மூளை முத்திரை. சின்முத்திரையிலே அர்த்த சின்முத்திரை ஒண்ணு, மூளை முத்திரை ஒண்ணு. ஓகே. அடுத்து எக்ஸாம்ல இருந்து எல்லாம் போறதுக்கு மண்முத்திரை மேம். மண்முத்திரை எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ட்ராக முன்னாடி மட்டும் நம்ம செஞ்சா போதும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணா போதும் மண்முத்திரை. அடுத்து 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறதுக்கு பிராண முத்திரை மேம். சங்கல்ப முத்திரை. மேம் காலைல எந்திரிக்க படிக்கிறதுக்கு நீங்க பிராண முத்திரையும் சொன்னீங்களா மேம்? அதாவது காலையில எந்திரிச்சு படிக்கிறதுக்கு பிராணமுத்திரையில, பிராணமுத்திரையானது இரவு முழுக்க படிச்சாலும் அந்த படித்த இரவு விழித்திருக்குன்னு ஒரு சோர்வு இருக்குல்ல, நம்ம நைட்டு கண் முழிச்சோம்னா அதுக்குன்னு ஒரு டயர்ட்னஸ் சோர்வு இருக்குல்லையா, அந்த சோர்வு இல்லாமல் செய்யக்கூடியது பிராணமுத்திரை. ஓகே மேம். சங்கல்ப முத்திரை மேம். சங்கல்ப முத்திரை, பிராணமுத்திரை. அதுக்கு லாஸ்ட் ஆக்னி முத்திரை மேம். ஆகினை முத்திரைக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோமே. சரி, ஆகினை முத்திரை. அடுத்து வெற்றி முத்திரை மேம். முக்கியமானது வெற்றி முத்திரை. நம்ம வெற்றி முத்திரை எங்க கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் டயத்துலலாம் வேலைக்கு ஆகாது. வெற்றி முத்திரையை வந்து நம்ம கோல் செட் பண்றோம் இல்லையா, நமக்கு இது கிடைக்கணும் இது கிடைக்கணும் கோல் செட் பண்றோம் இல்லையா, அந்த கோல் செட் பண்ற டயத்திலேயே என்ன பண்ணிடணும், வெற்றி முத்திரை செய்து நம்மளோட லட்சியங்களை மிகப்பெரிய லட்சியங்களாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு மேம் எக்ஸாம் ஹால்குள்ள போனாலும். வாயு முத்திரை கையில வச்சுக்கோங்க. வாயு முத்திரையிலையும் பதட்டம் குறையல அப்படின்னா, ஜஸ்ட் முஷ்டி முத்திரை கை விரல்லாம் கிளட்ச் பண்ணி இப்படி டைட்டா பிடிச்சுக்கோங்க. பதட்டம் படிப்படியா குறைஞ்சிரும். ஓகே மேம். சைலஜா என்ன மேம்? சொல்லுங்க. எவ்வளவுதான் நான் வந்து படிச்சாலும் எனக்கு அந்த பதட்டம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஐயோ நம்ம மறந்துருமோ, இருக்கிற கொஸ்டினும் நான் படிச்சதெல்லாம் அப்ப மறந்துருமோன்னு சொல்லிட்டு சில டைம் மறந்துருது மேம். ஓகே. நீங்க இந்த முறை வந்து முஷ்டி முத்திரை ஆரம்பிங்க. ஓகே மேம். மண் முத்திரையோட நீங்க முஷ்டி முத்திரை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மறந்தும் போகாது. அதை ஃபேஸ் பண்றதுக்குள்ள தைரியமும் வரும் உங்களுக்கு. மறக்கிறதுக்கு காரணம் ஆங்ஸைட்டிக்கு காரணம் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியம் இல்லாத தன்மையில வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பரபரப்பு தன்மை வருது. நம்ம தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பரபரப்பு தன்மையில இருந்து வாயு முத்திரை மூலமாக வெளிவந்து விடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முத்திரை உங்களுக்கு தான் பார்த்துருக்கோம் சைலஜா. 90% நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கோம்னா, ஒரு பரபரப்பும் பதட்டமான சூழல்ல தான் இருக்கும் எக்ஸாம் பத்தி பேசினாலே.
இப்போ பரீட்சைன்றது வாழ்க்கையின் ஏதோ ஒரு சின்ன பகுதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 முத்திரைகள் பார்த்துருக்கோம். இது எப்பப்ப பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. எப்பப்ப பண்றது அப்படின்னு பார்த்தா, காலையில எழுந்தவுடன் காலையில எழுந்த உடனே என்ன முத்திரை பண்ணலாம்? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல காலை எழுந்தவுடன் என்ன முத்திரை செய்யலாம்? காலையில எழுந்த உடனே மலஜலம்லாம் கழித்தாகி விட்டதென்றால், காலையில எழுந்த உடனே மலஜலம் எல்லாம் கழித்தாகி விட்டதென்றால், காலையில எழுந்த உடனே எம்ப்டி ஸ்டொமக்ல பண்ண வேண்டிய முத்திரைனா பிராண முத்திரை. பிராண முத்திரை 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு 2 வேள. அடுத்து தேவைப்படுபவர்கள், பரபரப்பான எண்ணம் இருப்பவர்கள் மட்டும் வாயு முத்திரை. பரபரப்பான எண்ணம்லாம் இல்ல. ஆனா என்னன்னா, நான் சுத்தமா எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். எக்ஸாம் நான் எதுக்கு எழுதணுன்ற அந்த மனோபாவம் வர போயிட்டேன். அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேல முடியல அப்படின்னு முடியலன்னு வார்த்தை வந்துச்சுன்னா, முஷ்டி முத்திரை. அல்லது முஷ்டி முத்திரை ரெகுலரா செய்யணும்னு அவசியம் இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு, நீங்க முஷ்டி முத்திரைய வந்து ஒரு 2 நாள், 3 நாள் செய்றதுக்குள்ளேயே அந்த பதட்டம் வாயு முத்திரை, முஷ்டி முத்திரை கம்பைன் பண்ணி பண்ணீங்கன்னா, அந்த பதட்டம் அப்படியே குறையும். சப்டிலா அப்படி கம்ப்ளீட்டா ஒரு மைண்ட் வந்து ஒரு தெளிந்த நீரோடை போல வர ஆரம்பிச்சுரும். அடுத்ததா நம்ம சின்முத்திரை வந்து எக்ஸாம் எப்ப புக்க திறந்து வச்சு எப்ப படிச்சிருந்தாலும் கையில சின்முத்திரை வச்சிருக்கலாம். அந்த சின்முத்திரையில அர்த்த சின்முத்திரை என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குதுக்கு. மூளை முத்திரை எதற்கு அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினுக்கு உடனடியா நம்ம வந்து மறந்ததை ஞாபகப்படுத்துறதற்கான எனர்ஜி குடுக்கக்கூடியது இந்த மூளை முத்திரை. இது எல்லாம் எப்ப பண்ணலாம்னா, எப்ப வேணா பண்ணலாம். சின்முத்திரை புக் படிக்கும்போது ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு காலையில, சாயங்காலம் நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அர்த்த சின்முத்திரை, மூளை முத்திரை எல்லாமே ஒரு ஒரு விஷயம் மறந்துருச்சு அப்படின்னா, எக்ஸாம் ஹால்லயோ அல்லது ஏதாவது ரிவிஷன் எக்ஸாமோ, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பரீட்சையோ, அந்த மறக்கிற நேரத்தில செய்யக்கூடியது தான் இந்த மூளை முத்திரை. அப்ப அதுக்கு டைமிங் கிடையாது. மண்முத்திரை மண்முத்திரை ஜென்ரலா பண்ணக்கூடாது. ஆனா, இப்ப ஸ்கூலுக்கு என்னால போவே முடியாது. பரீட்சைக்கு என்னால போவே முடியாதுன்றதுக்காக நம்ம புதுசு புதுசா ஏதாவது ஒரு காரணம் கற்பிச்சு என்ன பண்ணுவோம், எக்ஸாம் போறத அல்லது ஸ்கூலுக்கு போறத நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்கிப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த நேரத்தில் மட்டும் மண்முத்திரை. இன்னைக்கு நாம வந்து எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. என்னால முடியாது. என்னால எழுத முடியாது. நான் எழுத போறதில்ல அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, மண்முத்திரை 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை எல்லாரும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அ எக்ஸாமுக்கு உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கான பயம் இருக்கு இல்லையா? அவங்க மட்டும் செஞ்சா போதும். அதேபோல சங்கல்ப முத்திரை. நைட்டு படுக்க போம்போது கையில வச்சுட்டு படுக்கலாம். காலையில டயத்துக்கு எந்திரிச்சிடலாம். பிராணமுத்திரை காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல 20 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரை பிராணமுத்திரை வெறும் வயிற்றுல. அப்ப காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல என்ன முத்திரை பண்ணலாம்னா, பிராணன். பகல் நேரத்துல டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன முத்திரை பண்ணலாம்? ஒரு பதட்டமான உணர்வு இருக்கும்போது வாயு முத்திரை செய்யலாம். போதும்னு எக்ஸாஸ்ட் ஆகும்போது முஷ்டி முத்திரை செய்யலாம். படிச்சிட்டு இருக்கும்போது கையில சின் முத்திரை வச்சுக்கோங்க. படிச்சத திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது மூளை முத்திரை வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். வெற்றி முத்திரை நம்மளுடைய லட்சியங்களை ஃப்ரேம் பண்ணும்போது அந்த வெற்றி முத்திரை நம்ம செய்ய வேண்டியது அவசியம். வெற்றி முத்திரை என்ன கண்டிஷன்ல எப்ப பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தோம்னா, வெற்றி முத்திரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திருக்கலாம். ஏன்னா நம்ம இதுதான் நம்மளுடைய கோல், இதுதான் லட்சியம் அப்படின்றத வெற்றி முத்திரை செய்த பிறகு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7, 8 முத்திரைகள் நம்ம பார்த்திருக்கோம். இத எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். எதுக்கு அடுத்து எது. இது ரொம்ப சாதாரணமா லைட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு ஒரு முத்திரையும் சொல்லி வேலை பார்க்கும். இப்ப சங்கல்ப முத்திரை வந்து 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு சங்கல்ப முத்திரை வச்சுட்டு படுத்தீங்கன்னா, 3 மணிக்கு அலாரமும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. 3 மணிக்கு எந்திரிக்கிற ஹேபிட்டே உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா 3 மணிக்கு என்ன பண்ணுவோம்? எழுந்துருவோம். அவ்வளோ எஃபெக்டிவானது. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முத்திரையும் எஃபெக்டிவானது. இந்த மண் முத்திரை வந்து பல்வேறு நாட்கள் எவ்வளோ பேர் எக்ஸாம் போகாம நிக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கடியான மனநிலையில கூட இந்த மண் முத்திரை செய்து என்ன பண்ணியிருக்காங்க? திரும்ப இந்த ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் காலையில எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே தாராளமா குறைச்சிருக்காங்க. மற்ற மற்ற முத்திரைகள் எல்லாமே எந்தெந்த டைம்ல பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம இன்னும் பரீட்சை நெருங்கக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் சில முத்திரைகளோடு நம்ம வந்து நம்மளுடைய அருமை மாணவ செல்வங்கள நம்ம பார்ப்போம். பெற்றோர்கள் தான் மேக்ஸிமம் நெறைய பேரு செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை பேரும்
இப்போ நம்ம பார்த்த 8 முத்திரைகளை ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி எந்த கண்டிஷன்ல எப்பொழுது யாருக்கு இந்த முத்திரை கொடுக்கணும் அப்படின்ற தெளிவோட கிளாரிட்டியோட என்ன பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள ஏற்கனவே பதட்டமா இருக்கவங்கள இன்னும் பதட்டமாக்காமல் பொறுமையாக நாம முதல்ல வாயு முத்திரை செய்துட்டு அப்புறமா குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், வாயு முத்திரை செய்ய சொல்லலாம். இந்த உணவு சமைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு பதட்டத்தோடு ஒரு உணவை சமைக்கிறோம் அப்படின்னா அந்த உணவை சாப்பிடுபவர்களுக்கும் அந்த பதட்ட உணர்வின் ஒரு பகுதி சென்று சேரும். அதனால பேரண்ட்ஸ் நீங்க முதல்ல நிதானமாக பதட்டம் இல்லாமல் இருங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைகள் எக்ஸாம் போறாங்கன்னா நம்ம என்ன பண்ணியாகணும், வாயு முத்திரை நம்ம செய்யணும். குழந்தைகள் செய்ய சொல்றதை விட அவங்க பதட்டமா இருந்தால் மட்டும்தான் அவங்கள செய்ய சொல்லணும். அவங்க பதட்டமா இல்லை அப்படின்னா, அவங்க பதட்டமா இல்லைன்னா நம்ம பதட்டமா இருப்போம், சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் படிக்காமல் கேஷுவலாக இருக்காங்க. அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் வேற வழியே இல்லாமல் பதட்டமாக ஆக வேண்டிய சூழல் ஆயிடுது. அப்போ பதட்டமான அப்படி ஒரு சூழல் வந்தது அப்படின்னா அந்நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாயு முத்திரை செய்து கொள்ளலாம். இப்படியாக நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு பரீட்சை நேரத்துக்காக ரொம்ப அருகில் இருப்பவர்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே நாம் இந்த முத்திரைகளில் தேவையான பொழுது மட்டும் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடுவோம். நம்ம இன்று நேரடியாக வேறு எந்த பேச்சும் இல்லாமல் நேரடியாக சப்ஜெக்டை மட்டும் பார்த்துருக்கோம். இதில் ஒரு 5 முத்திரைகளை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணலாம்னா எந்த நிலையிலையும் எந்த அவசர நிலையிலையும் நம்ம இந்த முத்திரைகளை அவசர நிலைக்காகவும் பயன்படுத்தலாம். அதை நம்ம இன்னொரு நாள் வகுப்பில் நம்ம பார்ப்போம். இன்று இந்த அளவில் நிறைவு பண்ணுவோமா? சந்தேகம் உள்ளதா? சாகிதா பானு மேம், உங்கள் சந்தேகங்களை கேட்கவும். வணக்கம் மேம். வணக்கம் சாகிதா மேம். இவ்வளவுதான் நம்ம கேட்டிருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்கும் போது ரொம்ப நிச்சயமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். அதை பத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயின் இது எனக்கு டவுட் பசங்க ரொம்ப டிவி இதை பார்த்து யூடியூப்ல நிறைய படிக்கிறாங்க. இப்போ கண்ணெல்லாம் ரொம்ப டார்க்கா அது மாதிரி ரொம்ப ரெட் ஆயிடுது. அதனால அவங்களால இன்னும் திருப்பி அதை கண்டினியூ பண்ண முடியல. 1 hour வீடியோஸ் பாக்குறாங்க, திருப்பியும் கண்டினியூ பண்ண முடியல, படிக்க முடியல. அதை பார்த்தாதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் பார்த்துட்டாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மேம். அதாவது கண் சோர்வுக்கு பிராணமுத்திரை போதும். எக்ஸாம் சமயத்துல சோர்வுக்கு பிராணமுத்திரை போதும். ஆனா கண் சிவத்தல், கண் ரெட்டிஷ் ஆகுது அல்லது மெட்ராஸை வந்துருச்சு, கண் ரெட்டிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா பிராண வியான முத்திரை. இப்ப ஆள்காட்டி விரல் நடுவிரல் 2 மடக்கி உள்ளங்கை நடுவு தொட்டுட்டு கட்டை விரல் நுனியோடு சுண்டு விரல் நுனி மோதிர விரல் நுனி இந்த 3ஐயும் சேர்த்து வச்சுக்கிறோம். இதான் பிராண வியான முத்திரைன்னு பேரு. டிவி பார்க்கறதுனால கண்ணு செவக்கிறது, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ல கண்ணு செவந்துடுறது, அதே போல மெட்ராஸையில் கண் சிவப்பது, இப்படியாக இது எல்லாத்துக்குமே இந்த பிராண வியான முத்திரை பர்டிகுலரா கண்களை குளிர்ச்சி செய்வதற்கு இந்த பிராண வியான முத்திரை உதவி பண்ணும். டயட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். பசங்களுக்கு எந்த மாதிரி பச்சரிசி மட்டும் எடுத்தா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பச்சரிசி மட்டும் எடுத்தாலும் யாருக்கு நல்ல சூடு உடம்பு, அவங்களுக்கு பச்சரிசி மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். பச்சரிசி உடனே சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகி உடனடியாக உடம்பு அப்டேக் பண்ணிக்கும் பச்சரிசியை. அதனால பச்சரிசி கொடுக்கறது அப்படின்றது அவங்களோட எனர்ஜி லெவலை ரொம்ப சோர்ந்து போகாம ரொம்ப ஹெவி ஃபுட்டா இல்லாம லைட்டான ஃபுட். அதாவது இப்போ பிராணமுத்திரை பண்ணா எப்படி நமக்கு எனர்ஜி இருக்கோ அதே போல பிராணனை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கு. அதாவது ராவான வெஜிடபிள்ஸ். இப்போ ஒரு கொய்யா, நல்ல ஒரு கொய்யாக்காய், அதாவது முழுசா பழமும் ஆகலை, ஒரு 3/4 காய் பகுதியில் இருக்குது அப்படின்னா கொய்யா, இதெல்லாம் உயிர் சத்துள்ள உயிரோட்டமான உணவுகள். அப்படியே நம்ம பேக் பண்ணப்படாமல் அப்படியே நேரடியாக நமக்கு தோட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வகையான பழங்கள். அது மாதிரி கீரைகளில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கொத்தமல்லி, புதினா, இது எல்லாமே பிராணசக்தியை தன்ட்ட அதிகமாக வச்சிருக்கக்கூடிய விஷயம். அப்போ உணவுப் பொருளில் பச்சை காய்கறிகள் பேக் பண்ணி ரொம்ப நாளாக அடைக்கப்படாத பழங்கள், இப்போ ஒரு ஆரஞ்சாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆப்பிளாக இருந்தாலும் சரி, கொய்யாக்காயாக இருந்தாலும் சரி, அதிக நாள் பேக் பண்ணி அடைக்கப்பட்ட உணவுல பிராணசக்தி இருக்காது. ஓரளவுக்கு நேரடியாக இதிலிருந்து சந்தைக்கு வருது, நேரடியாக ஃபார்ம்லேருந்து சந்தைக்கு வருது அப்படின்ற நிலை, சந்தையிலேருந்து நம்ம கையில் வருது அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்துலேயுமே உயிர் சக்தி அதிகமாக உள்ளது. அதாவது பிராணசக்தி அதிகமாக இருக்குது. இந்த பிராணசக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை செலக்ட் பண்ணிட்டு
ஹெவியான உணவு எதுவுமே எடுக்காம ஒரு அரை வயிறு உணவுல எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பரீட்சை நேரத்தில் சோர்வு தட்டாது. இது எல்லாருக்கும் ஆனால் பொருந்துமானா எல்லோருக்கும் பொருந்தாது. இப்போ நீங்க சொன்ன என்ன எடுத்துக்கலான்னு சொன்னீங்க? உணவுல வந்து பச்சரிசி எடுத்துக்கலான்னு சொன்னீங்கல்லவா? பச்சரிசி எடுத்துக்கலாம். யாருன்னா வாத உடம்பும், கப உடம்பும் எடுத்துக்கலாம். இந்த பித்த உடம்பு, ஹீட் உடம்புக்காரங்க பச்சரிசி எடுத்தாங்கன்னா, அவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால பரீட்சைக்கு படிப்பதற்கு பச்சரிசி தான் நல்ல உணவுன்னு இல்ல. உயிரோட்டமுள்ள உணவுகள், அதே மாரி அரை வயிறு உணவு. ரொம்ப பெரிய டெக்னிக் என்னன்னா, இந்த அரை வயிறு உணவு. இந்த அரை வயிறு உணவு எடுத்துட்டோம்னா, சோர்வே தட்டாது. அதிக நேரம், நீண்ட நேரம் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால படிக்க முடியும். நீண்ட நேரம் பரீட்சையில வந்து நம்மளால பிரசன்ட் பண்ண முடியும். சோர்வில்லாமல் இருக்க செய்யக்கூடியது முத்திரை. நம்ம இன்று இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம். இந்த வீடியோவ நீங்க வந்து எக்ஸாம் போற ஸ்டூடண்ட்ஸ் இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி அவசியமா ஒரு முறை பார்க்க சொல்லுங்க. நான் முடிஞ்சா இந்த வீடியோஸோட இமேஜஸ வந்து எடிட் பண்ணி இடையில ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணலாம். இன்று நம்ம இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம். மீண்டும் நம்ம அடுத்த வாரத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.